Hi friends, Arunkumar, welcome to PowerSpace Solar Tech. ஒரு 5 kW ஆன் கிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டில். ஃபுல் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கீழே அவங்க என்னென்ன நம்ம பொருள் போட்டிருக்கோன்னு காமிக்கிறேன். இங்கே ஒரு பார்த்திங்கன்னா 5 kW ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் ஹை ரைஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். அதான் நீங்கள் கீழே இருந்து பார்க்குறீங்க. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். இதுதான் அந்த ஆன் கிரிட் சிஸ்டம். மொத்தம் 8 பேனல் 610 வாட் 8 பேனல் போட்டிருக்கோம். ஹை ரைஸ் ஸ்ட்ரக்சர் இதில் ரொம்ப ஹெவியாக போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா. ஏன்னா இது கிட்டத்தட்ட 5th ஃப்ளோரில் இருக்குது. 3க்கு 3 ஸ்கொயர் டியூபு ஹார்ட் டிப் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். பார்க்கலாம். கீழே ஜெல்லி போட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் பில்லர் போட்டு ஜெல்லி போட்டிருக்கோம். 6 பில்லர் வருது மொத்தம். இதில் எல்லாம் பில்லர் போட்டு ஜெல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி முக்கியமான ஒன்று இந்த லைட்னிங் அரஸ்ட் தான். இந்த லைட்னிங் அரஸ்ட் இதிலே இது பண்ணியிருக்கோம். அந்த லைட்னிங் அரஸ்டோட கேபிள் காமிக்கிறோம் பாருங்கள். இந்த லைட்னிங் அரஸ்டோட இதுதான் அந்த லைட்னிங் அரஸ்டோட கேபிள். பாருங்கள் எவ்வளோ ஹெவியான கேபிள் பாருங்கள். நீங்கள் இதை தான் நோட் பண்ணோம் முக்கியமாக. ஏன் பொருள் விலை வித்தியாசம் வருது அப்படின்னா, இந்த மாதிரி குவாலிட்டியான பொருள் 50 ஸ்கொயர் எம்எம் கேபிள். இது லைட்னிங் அரஸ்ட் கேபிள். எல்லோரும் 6 ஸ்கொயர் எம்எம் தான் போடுவாங்க. நாங்கள் 50 ஸ்கொயர் எம்எம் பாருங்கள், 50 ஸ்கொயர் எம்எம் கேபிள் போட்டிருக்கோம். மேலே எர்த்துக்கே 6 ஸ்கொயர் எம்எம் கேபிள் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பர்லின் போட்டிருக்கோம். எல்லாம் பாருங்கள். இதுக்கு 3 பர்லின், அதுக்கு 3 பர்லின். 2 செட் ஆஃப் பேனல் இருக்குது. கீழே 4 மேலே 4. இதில் 3 பர்லின் இருக்குங்களா. 1 2 3. அது மேலேயும் 3 பர்லின் போட்டிருக்கோம். இல்லைனா பேனல் தொங்க ஆரம்பிக்கும். நாளடைவில் பேனல் தொங்க ஆரம்பிக்கும். அதனால் 3 பர்லின் போடுறோம். ஓவராலாக பார்க்குறீங்க. பேனல் கூட பார்த்திங்கன்னா இது ப்ரீமியர் எனர்ஜி பேனல். இது டாப்கான் என் டைப்பு ப்ரீமியர் எனர்ஜி பேனல். இப்போ கீழே வந்துட்டோம். கீழே மேலேருந்து எப்படி பாருங்கள், அந்த லைட்னிங் அரஸ்ட்டு எடுத்துன்னு வந்து கேபிளிங் அதை கிளாம்ப் பண்ணியிருப்பாருங்க. கிளாம்ப் பண்ணி மேலேருந்து கீழே போட்டு கிராஸ் பண்ணி கீழே எர்த்திங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க ஒயிட் பைப் பார்த்திங்கன்னா அது வந்து ஏசிடிசிக்கு போகிற இன்வெர்ட்டர் எர்த்து. இன்வெர்ட்டரில் ஏசிடிசி டிசிடிசி போடுறது அதுக்கு போகிற எர்த்து இங்கே தான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எர்த்திங் வந்து லைட்னிங் அரஸ்ட் எடுத்து அங்கேருந்து 4 மீட்டர் தள்ளி ஏசி எர்த்து டிசி எர்த்து பிட்டு போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து பிட்டு தெரிய வேணான்னு கஸ்டமர் சொன்னதுனால மேலே மண் போட்டு மூடிட்டோம். ஏன்னா இந்த சைடு தண்ணிலாம் வந்தால் போகும், அதனால மேலே மண் போட்டு மூட சொல்லிட்டாங்க. வாங்க இவங்க இன்வெர்ட்டரை காமிக்கிறேன். வாங்க. இன்வெர்ட்டர் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவர் ரொம்ப கீழே வைக்க சொல்லிட்டார். என்னால் ஹைட்லலாம் வேண்டாம், எனக்கு கீழே வச்சுருங்க, அப்படின்னா தான் நான் விசிபிலிட்டி எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னால இருக்கிற இடத்துல நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ரைட்டில் இருக்கிறது ஏசிடிபி, லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டிசிடிபி. இந்த ரெண்டுத்துக்கும் செப்பரேட் எடுத்து கொடுத்துருக்கு. அது மாதிரி இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாலிகேப் தான். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லா ஆக்சசரிஸுமே பாலிகேப் தான். ஒயரும் பாலிகேப் தான். பார்க்கலாம், அதிலே தெரியும் பாருங்கள். பாலிகேப் டிசிடிபி தான். இன்வெர்ட்டரும் பாலிகேப் இன்வெர்ட்டர் தான் போட்டிருக்கு. சரிங்களா. இந்த பேனலோட ப்ரொடக்டிவிட்டி பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ நம்மளுக்கு வெயில் காலம் இன்னும் ஆரம்பிக்கல, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. இப்போ எடுத்திருக்கேன் பாருங்கள். 1 மணிக்கு 6ஆம் தேதி எடுத்திருக்கேன். இதை பாருங்கள். 4150 வாட்டு, கிட்டத்தட்ட மோர் தென் 4000 வாட் அடிக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண அதுக்குள்ளே 3 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆச்சு. 4000 யூனிட் ப்ரொடக்ஷன் வருது. அதாவது நல்ல எஃபிஷியன்சி இந்த பேனல். ஏன் ப்ரீமியர் எனர்ஜி நான் போட சொல்கிறேன்னா, இது டாப்கானு என் டைப்னால உங்களுக்கு எஃபிஷியன்சி பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கும் கம்பேர் டு அதர் பேனல். அதனால தான் நான் இதை போடுறேன். உங்களுக்கு எந்த பேனலாக இருந்தாலும் நம்ம போட்டு கொடுக்கலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல பேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா நான் இந்த பேனல் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பேனலோட ஃப்ரேமும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த பேனல் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் பண்ணுங்கள் PowerSpace Solar Tech. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.